ஃபினான்ஸ் கமிஷனை இந்த நம்பர் தான் சொல்லணும் நிர்பந்திக்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லையா? இது ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி. நாடெங்கிலும் உள்ள மாநிலங்களும் ஊடகங்களும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. இப்படி ஒன்று பேசியிருக்கிறாரே, இது உண்மையா? இந்த தகவலை பற்றி என்ன சொல்றீங்கன்னு பிஎம்ஓவுக்கு வந்து கேட்குறாங்க. பிஎம்ஓ அதற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக யூடியூப்லேருந்து அதை வந்து தூக்கிட்டாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டை விட இந்த அரசுக்கு மிகப்பெரிய தலைகுனிவும் அவமானமும் வேற எதுவும் இல்லை. மாநில அரசுகளுக்கு மக்களுக்கு மட்டும் அதிர்ச்சி ஊட்டும் செய்தி அல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் இது டெல்லிக்கு மட்டும்தான் நடக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. எல்லா மாநிலங்களுக்கும் அதை அமல்படுத்துகிறார்கள். அவர்கள் செய்ய விரும்புவது ஒரு அதிபராட்சி, ஒரு தேர்தல் தான். மாநிலம் கிடையாது, நகரசபை கிடையாது, ஊராட்சி கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரே இடம் தான், ஒரு அதிபர் தான். அதனால தான் இந்த நலத்திட்டங்கள் ஏதாவது ஒன்று இருந்தாக்கா நிதி ஆயோக் சிஇஓ சுப்பிரமணியம் கருத்தரங்கில் பேசினது அண்மையில மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. 2014ஆம் ஆண்டு பிரதமர் பதவியேற்ற போது மாநிலங்களுடைய வரி வருவாயை குறைக்கணும்னு பினான்ஸ் கமிஷனர் நிர்பந்தம் செஞ்சதாகவும் இதற்கு பினான்ஸ் கமிஷன் ஒத்துக்கொள்ளல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து 48 மணி நேரத்துல அந்த வருடத்திற்கான பட்ஜெட்டையே அவங்க மாற்றி அமைச்சாங்க, மறுசீரமைத்தார்கள்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிதி உதவி, அதாவது நலத்திட்டங்களுக்கான நிதி உதவிகளும் குறைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? 2014 மோடி அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே செய்திருக்கிற நேரடியான அரசமைப்பு சட்ட மீறல் இது. இது ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி. நாடெங்கிலும் உள்ள மாநிலங்களும் ஊடகங்களும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. பதவிக்கு வந்த உடனே இந்த நிதி கமிஷன் என்பது ஆர்டிகிள் 280 கீழ் அமைக்கப்படுவது. இது வந்து சுயேட்சையானது, சிஏஜி போன்றது. இந்த நிதி கமிஷனுக்குள்ள தலையிட்டு பேசுவதற்கு பிரதமருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது ஒரு முறைகேடு. நிதி கமிஷனுடைய பரிந்துரைகள் மீது இந்த அரசுக்கு மாற்று கருத்து இருந்தால் மாற்று கருத்தை தெரிவிக்கலாம், ஆனால் அதை தான் அமல்படுத்தணும். இல்லை என்றால் நிதி கமிஷனை கலைத்து விட்டு புதிய நிதி கமிஷனை தான் அமைக்கணும் என்பது தான் வந்து முறை. ஆனால் உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு விவகாரம் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருப்பவர் இன்றைய நிதி ஆயோக்கினுடைய சிஇஓ. அன்றைக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஜாயின்ட் செக்ரட்டரி. இவர் வந்து சென்டர் ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் என்ற அமைப்பினுடைய ஒரு கூட்டம், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பற்றி ஒரு கூட்டம் போன வருஷம் நடந்திருக்குது. அந்த கூட்டத்தில் இவர் கொஞ்சம் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. உள்ளே நடந்த விஷயங்களை இது வெளியே போகணும்னு அவர் எதிர்பார்க்கல போட்டிருக்குது. அது வந்து ஒரு யூடியூப்பில் வந்திருக்குது. யூடியூப்லேயும் அதிகம் பேர் பார்க்கல. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற அமைப்பு அந்த யூடியூப்பை பார்த்துட்டு இப்படி ஒன்று பேசியிருக்கிறாரே, இது உண்மையா? இந்த தகவலை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு பிஎம்ஓவுக்கு வந்து கேட்குறாங்க. பிஎம்ஓ அதற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக யூடியூப்லேருந்து அதை வந்து தூக்கிட்டாங்க. அப்போ இது நடந்திருக்கிறது உண்மை என்பது உறுதியாகி இருக்கிறது. இப்போ மோடி என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, ஒரு 2 மணி நேரம் வாதாடி இருக்கிறாரு. முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ஒய்வி ரெட்டி, அவர் தான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன், அவர்கிட்ட பேசியிருக்காரு. அவர் வந்து பணியலை. அதனால் இதை தான் அமல்படுத்தியாக வேண்டும் என்ற நிலைமை. ஆனால் பணியை வச்சிடலாம். மோடியினுடைய கணக்கு என்னன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னது 42 விழுக்காடு வரி வருவாயை மாநிலங்களுக்கு கொடுக்கணும். மோடி அரசினுடைய கருத்து 33% கொடுத்தா போதுமானது என்பது. இதை நிதிக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பி இவங்க பட்ஜெட்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றவுடன் வேறு வழி இல்லாமல் 2 நாட்களில் வரவு செலவு திட்டத்தையே மாற்றி அமைத்து அதில் வந்து குறிப்பாக குழந்தைகள் பெண்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை கட் பண்ணியிருக்கிறாங்க, கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை கட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது இது உண்மையா பொய்யா என்று இந்த 3 பேர் தான் பேசியிருக்கிறாங்க. இனி இதை வெரிஃபை பண்ணணும்னாக்கா அவர் ஒய்வி ரெட்டி கிட்ட கேட்கணும். அது வேண்டியதில்லை. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஃபினான்ஸ் கமிஷனுடைய இன்னொரு உறுப்பினர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைகளை அரசு முடிவெடுப்பதற்கு வழக்கத்தை விட மிக அதிகமான காலத்தை எடுத்துக்கொண்டது அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் பட்ஜெட்லேயும் இப்படி மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இத்தனையும் செய்துவிட்டு பிரதமர் மோடி என்ன செஞ்சுருக்காரு, நாடாளுமன்றத்துக்கு வந்து வலிமையான மாநிலங்கள் தான் வலிமையான தேசத்துக்கு வழிவகுக்கும். அதனால் ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ளே 1000 பிரச்சனை. நாங்கள் நினச்சிருந்தாங்க இதை குறைச்சிருக்க முடியும், ஆனால் நான் செய்ய விரும்பலை. 44% கொடுத்துட்டோம். இதெல்லாம் பணத்தை வைக்கிறதுக்கு ட்ரெஷரியில் இடம் இருக்குமா மாநிலங்களிடம் என்று தெரியவில்லை என்று அப்பட்டமாக ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை மோடி பேசியிருக்கிறார் என்பது இந்த செய்தியிலிருந்து வெளிவந்திருக்கிறது.
இதற்கு இந்த அரசு பதில் சொல்ல வேண்டும். இது அரசமைப்பு சட்ட மீறல். ஒரு தேர்தல் ஆணையரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு சிஏஜியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நடவடிக்கை, ஆர்டிகல் 280க்கு எதிரான நடவடிக்கை. இப்போ சுப்பிரமணியம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அதானியோடைய முறைகேட்ட ஹிண்டன்பர்க் நிறுவனம் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த குற்றச்சாட்டை விட இந்த அரசுக்கு மிகப்பெரிய தலைகுனிவும் அவமானமும் வேற எதுவும் இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் ஏகப்பட்ட லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் சீக்ரசி, பல ரகசியங்கள் இருக்குது, எதுவும் வெளிப்படையாக இல்லை. இந்த வரவு செலவு திட்டங்களை ஹிண்டன்பர்க் கையில் கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா அது அக்குவேர் ஆணிவார பிச்சு எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது அந்த அளவுக்கு முறைகேடு வரவு செலவு திட்டத்துக்குள்ளே இருக்குது. பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்ட உண்மைகளில் முக்கியமானது என்ன? ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்ட்ரா பட்ஜெட் லோன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குறாங்க. எத்தனை லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னே தெரியாது. அவர் ஒரு கணக்கு சொல்கிறாரு, 1.6 1.7 ட்ரில்லியன் ரூபாய் கடன் பொதுத்துறை நிறுவனங்களின் பேரில் வாங்கப்பட்டிருக்கு. இதை பட்ஜெட்டில் இவங்க கொண்டு வரவே இல்லை. அப்போ கடன் சுமை அப்படின்றது அப்படி இருக்குது. அப்போது இந்த அரசினுடைய வரி வருவாய் என்ன என்ற ஃபிஸ்கல் பாலிசி, ஃபிஸ்கல் ரெவின்யூ, இந்த விவரங்களை இருட்டடிப்பு செய்வது என்பது முதலீட்டாளர்களை ஏமாற்றுகின்ற செயல். அப்படி ஒரு காரியம்தான் நடந்துகிட்டு இருக்குது என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மாநில அரசுகளுக்கு, மக்களுக்கு மட்டும் அதிர்ச்சி ஊட்டும் செய்தி அல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தி. ஏற்கனவே மாநில அரசுகள் ஒன்றிய அரசு மேல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. என்னன்னா, வரி வருவாயை சரியாக பகிர்ந்து கொடுப்பதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது இது இன்னும் அதை உறுதிப்படுத்துற மாதிரி அமைஞ்சிடலையா இந்த நிகழ்வு? மாநில அரசுகள், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு அரசு மீண்டும் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுது. ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட பிறகு வரி வருவாயில் நியாயமான பங்கீடு மாநிலங்களுக்கு தரப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை ஆமாம் என்று ஆமோதித்திருக்கிறார் சுப்பிரமணியம். அது எப்படி குறைஞ்சிருக்கு என்ற விவரங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஜிஎஸ்டி வருவாயில் பங்கு குறைந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், செஸ் என்று ஒன்று போட்டு அதில் வரக்கூடிய தொகையை பூர ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்ளுகிறது, அதில் பங்கு கொடுக்க வேண்டியதில்லை என்ற முறையையும் இந்த அரசு கையாளுகிறது என்பதையும் வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டாக அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த விஷயத்தை தான் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆரும் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு திரும்ப திரும்ப சொல்லிட்டு வருது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நம்ம பார்க்கணும். அதாவது மாநிலங்களை அவர்களுடைய நிதி வருவாயை சுருங்க செய்வது, அவங்கள பட்டினி போடுவது, இப்படி செய்வதன் மூலம் மோடி அரசு என்ன சாதிக்க விரும்புகிறது? மாநில அரசுகிட்ட காசு இல்லை என்றால் அது மாநில மக்கள் அந்த மாநில அரசின் மீது, மாநில கட்சியின் மீது வெறுப்பு கொள்வார்கள், அதிருப்தி கொள்வார்கள் என்பதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய கணக்கு. சமீபத்தில் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டு வெள்ள நிவாரணம் அரசு கோரின தொகையை இப்போ கொடுக்கல, எப்போவுமே கொடுக்காம நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்லாம் அவங்க சமாளித்து பேசிட்டு இருந்தாங்க. இது வெள்ள நிவாரணம் பற்றிய விஷயம் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் மாநில அரசை பட்டினி போடுவது என்பதை ஒரு உத்தியை கையாளுறாங்க. இப்போ நம்ம ஒரு முழு உரிமை உள்ள மாநிலம். டெல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது லெப்டினன்ட் கவர்னர் ஆட்சி. அந்த லெப்டினன்ட் கவர்னர் ஆட்சியில் கேஜ்ரிவால் அரசினுடைய அதிகாரங்களை கவர்னர் பறித்து கொள்ளுகிறார் என்பதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்படி செய்யக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் கொடுத்த பிறகு மறுபடியும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு இவங்க அதிகாரத்தை பறிச்சிருக்கிறாங்க. இது டெல்லிக்கு மட்டும்தான் நடக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. எல்லா மாநிலங்களுக்கும் அதை அமல்படுத்துகிறார்கள். அதை கவர்னர் மூலமாக அத்துமீறி செயல்பட வைக்கிறாங்க. ஒன்றிய அரசு இந்த முறைகளை கையாளுது. இந்த முறைகளில் என்ன முக்கியமானது என்று சொன்னால், இந்த துறைகள் எல்லாம் கோஆப்ரேட்டிவ் செக்டராக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் உள்ளே வந்துட்டாங்க. ஒன்றிய அரசு தலையிட்டு உள்ளே விட்டது. இது இல்லாமல் மாநில அரசு அல்லது மாநில கட்சி மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்ற விடாமல் செய்வதற்கு என்னெல்லாம் பண்ணணும் என்று இந்த அரசு திட்டம் போட்டே வேலை செய்கிறது. ஒரு உதாரணம், இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சது மாநில தேர்தலில். அங்கே ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சி, அன்னபாக்யான்னு ஒரு திட்டம். பரம ஏழைகளுக்கு மாதந்தோறும் 10 கிலோ அரிசி இலவசமாக வழங்குவது. அப்போ இலவசமாக வழங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சென்ட்ரல் பூல்லேருந்து மாநில அரசுக்கு ஒரு குறைந்த விலையில் அந்த அரிசி கொடுத்தா தான் இவங்க இலவசமாக வழங்க முடியும். சென்ட்ரல் பூல்லேருந்து கொடுக்க முடியாது என்ற ஒரு முடிவை ஒன்றிய அரசு எடுத்திருக்கு. எல்லா மாநிலங்களுக்கும் இது பெரிய சுமையை உருவாக்கும். சரி, நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி
ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்கள்ட்ட இருந்து அரிசி வாங்குறதுக்கு, கோதுமை வாங்க இந்த அரசு, சித்தராமையா அரசு முயற்சி பண்ணுறாங்க. ஃபுட் கார்ப்பரேஷன் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அடுத்த சில தினங்களிலேயே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறது ஃபுட் கார்ப்பரேஷன். அது மோடி அரசினுடைய தலையீடு. அப்போ வேறு வழி இல்லாமல் பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசை தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட இருந்து அரிசியும் கோதுமையும் வாங்கி விநியோகிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த எடுத்துக்காட்டிலிருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன? ஒன்றிய அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் மூலமாக பாதிக்கப்படுவது யார்? பொதுவாக எப்படி பார்க்குறாங்க? திமுக அரசுக்கு நெருக்கடி, காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி, ஆம் ஆத்மி அரசுக்கு நெருக்கடி, மம்தாவுக்கு நெருக்கடி. மம்தா இந்த மன்ரேகா திட்டத்தில் பாக்கி வரல, நான் டெல்லியில் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன் என்று போராட்டம் நடத்த வேண்டிய அளவுக்கு வந்து போச்சு. ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் நாங்கள் தான் இனிமேல் கண்காணித்து நியமனங்கள் டிரான்ஸ்ஃபரை முடிவு பண்ணுவோம், எல்லா மாநிலங்களும் எதிர்த்தாங்க. இதெல்லாம் செய்வதனுடைய நோக்கம் என்ன? ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து தங்களுடைய விசுவாசிகளாக மாற்றிக்கொள்வது. மக்கள் நலத்திட்டங்களை இப்படி முடக்குவதன் மூலம் மாநில கட்சிகளை செல்வாக்கு இழக்க வைப்பது மட்டுமல்ல, இப்போ மக்களை பட்டினி போட்டாலும் பரவாயில்ல, வெள்ளம் வந்து இவ்வளோ மக்கள் கோடிக்கணக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவன் செத்தாலும் பரவாயில்ல, காசு கொடுக்கக்கூடாது. அன்னபாக்கியா திட்டத்தில் பட்டினி கிடந்து மக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு செல்வாக்கு இழக்க வேண்டும். அதே மாநிலத்தில் இருக்கிற பிஜேபி அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யும். இங்கே வெள்ள நிவாரணம் கொடுக்காமையே வெள்ளத்தில் சரியாக செயல்படலைன்னு சொல்லி பிரச்சாரம் செய்வது போல் இப்படி செய்வார்கள். அதனால் இந்த நடவடிக்கை எல்லாம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மட்டுமல்ல, இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றத இப்போ இன்றைய செய்தி வந்து மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் மட்டும் இல்லை, பஞ்சாயத்து யூனியன் வரைக்கும் ஒரே தேர்தல் ஒரே நேரத்தில்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் செய்ய விரும்புவது ஒரு அதிபர் ஆட்சி, ஒரு தேர்தல் தான். மாநிலம் கிடையாது, நகரசபை கிடையாது, ஊராட்சி கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரே இடம் தான், ஒரு அதிபர் தான். அதனால தான் இந்த நலத்திட்டங்கள் ஏதாவது ஒன்று இருந்தாக்கா அது மோடியின் வாக்குறுதி, பிரதமரின் திட்டம் என்ற பெயரில் தான் வழங்கப்பட வேண்டும், மற்ற மாநிலங்களுக்கோ கட்சிகளுக்கோ வேலையே கிடையாது என்று கொண்டு வருவதற்காகத்தான் இந்த அரசமைப்பு சட்ட மீறல்களை திட்டமிட்டு இவர்கள் செய்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு அங்கம்தான் இந்த முறைகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனலி இண்டிபெண்டன்ட் பாடி. இப்போ அவங்க ஒரு ரிப்போர்ட் தராங்க அப்படின்னா அதை ஏற்கலாம், இல்லை நிராகரிக்கலாம், இல்லை அந்த ஃபினான்ஸ் கமிஷனை கலைச்சிட்டு புதிய ஃபினான்ஸ் கமிஷனை ஏற்படுத்திக்கலாம். ஆனால் அவங்க ஃபினான்ஸ் கமிஷனை இந்த நம்பர் தான் சொல்லணும்னு நிர்பந்திக்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லையா? இது அப்பட்டமாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இது ஒன்று மட்டுமல்ல, வரிசையாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பல நடவடிக்கைகள் நடந்திருக்குது. இப்போ பெரிய விவசாயிகள் போராட்டம் நடந்ததை பார்த்தோம். விவசாயிகள் போராட்டத்தில் என்ன, விவசாயிகள் கோரிக்கை என்பது ஒரு புறம் இருக்க, விவசாயம் என்பது மாநில பட்டியலில் இருக்குது. மாநில பட்டியலில் இருக்கிற விவசாயம் பற்றி ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது. அது ஒரு சில கார்ப்பரேட்டுகளுக்கு, மோடிக்கு வேண்டிய சில கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதாயம் தரும் விதத்தில் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது, மாநில உரிமைகளை மீறி. அப்போது மாநிலங்கள்லாம் முறையிட்டாங்க, அதை காதில் வாங்கலை. ஆனால் ஒரு ஆண்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தியதன் விளைவாக அது பின்வாங்கப்பட்டது. அடுத்து இப்போ ஆர்டிகிள் 370 காஷ்மீரின் சிறப்புரிமை பறிப்பு, அது நீதிமன்றம் சரின்னு சொல்லிடுச்சு. ஆனால் அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அந்த தீர்ப்பு எவ்வளோ தவறு இருக்குது என்பதை பற்றி பல சட்ட வல்லுநர்கள், ஃபாலி நாரிமன் உள்ளிட்ட பலரும் அதை வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ இடி ஏவைப்படுகிறதே பிஎம்எல்ஏ சட்டம், அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னாங்க, மணி பில்லாக கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆதார் சட்டத்தை மணி பில்லாக கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது எல்லாமே அரசமைப்பு சட்டத்தை வைத்து கொண்டே அரசமைப்பு சட்டத்தை இல்லாமல் செய்வது, அழிப்பது என்ற நடவடிக்கை. அந்த முறையில்தான் இது செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு, மக்களுடைய இறையாண்மை மிக்க உரிமையை பாதுகாப்பதற்கு இதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு 50% வரி வருவாயை பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவரே பிரதமராக வரும்பொழுது பினான்ஸ் கமிஷன் கிட்ட மாநில வருவாயை குறைப்பது தொடர்பாக நிர்பந்தம் செஞ்சிருக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயம் முரணா இல்லையா? முரண்பாடுதான். மோடி அன்றைக்கு குஜராத் முதல்வராக இருந்தார், ஒன்றியத்தில் வந்து யூபிஏ கவர்மெண்ட் இருந்தது, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியாயத்தை பேசினார். அன்றைக்கு அத்வானி ஆதாரை எதிர்த்து பேசினார், மோடி ஆதாரை எதிர்த்து பேசினார். ஆனால் அவங்க வந்த பிறகு ஆதாரை எல்லாவற்றுக்கும், செத்தா சுடுகாட்டுக்கு போகிறது கூட ஆதார் வேண்டும் என்ற அளவுக்கு அமல்படுத்துகிறார்கள். அதனால் சொல் ஒன்று செயல் ஒன்று, தனக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி என்று பேசுவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் புதிதல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.